ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, நல்ல மொறுமொறுப்பான, ரொம்ப டேஸ்டியான தட்டை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தட்டை முறுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக, அதே சமயம் மொறுமொறுப்பாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தட்டை முறுக்கை நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு ஊறுறதுக்குள்ள தட்டை முறுக்கு செய்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உளுத்தம் பருப்பை கருக விட்டுறாம லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். பாருங்க, லைட்டாக செவந்துருச்சு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேணாம், லைட்டாக சூடு பண்ணாலே போதும். பாருங்க, இந்தளவு வறுபட்டாலே போதும். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லாரும் தட்டை செய்கிறதுக்கு உளுந்து மட்டும்தாங்க சேர்ப்பாங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம அரிசி மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 கப் அரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலும் பரவாயில்லைங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மாவை ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க, மாவு லைட்டாக சூடானா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் மாவை வறுத்துருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மாவை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. லைட்டாக வறுத்ததுனால 2 நிமிஷத்துலேயே மாவு ஆறிடுங்க. பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க உளுந்து பொட்டுக்கடலை மாவை இந்த மாவோட சலிச்சு விட்டுருலாங்க. மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் குருணை இருக்குங்க, அதனால் நம்ம எப்பயுமே சலிச்சிட்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா சலிச்சு விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ குருணை இருக்குன்னு. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மீடியம் சைஸு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கருவேப்பிலையும் பூண்டையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். பாருங்கள், அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பியல் இல்லைன்னா வெள்ளையல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரைச்ச பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உப்பில்லாத வெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் உப்பு கலந்த வெண்ணெயை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உப்போட அளவு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்து தட்டை பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வெண்ணெயை மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணுங்க, உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இந்தளவுக்கு வெண்ணெயை மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணியோட அளவு இதுக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுங்க. கடை மாவு, வீட்டு மாவு 2 மாவுக்கும் தண்ணியோட அளவு மாறுபடும். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணியோட அளவு அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளித்து மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கணுங்க. மாவு பிசைகிறதுக்கு நார்மல் வாட்டரே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கணுங்க. மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க.
மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கு எந்த அளவுக்கு மாவ சாஃப்ட்டா பிசைவோமோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிசையணுங்க. இதுதான் மாவோட பக்குவம். விரல் வச்சு அழுத்துனீங்கனாலே மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி. மாவு பெசஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடணுங்க. இல்லன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாங்க. அப்பதான் மாவ தட்டி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளா இப்படி புடிச்சு வச்சுக்கலாம். நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 60லிருந்து 70 தட்ட வரைக்கும் ஈஸியா வருங்க. பாருங்க எல்லா மாவையும் இப்படி உருண்டைகளா புடிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கொஞ்சமா எண்ணெய தடவிக்கலாங்க. நீங்க பிளாஸ்டிக் கவருக்கு பதிலா வாழை இலை இல்ல பட்டர் ஷீட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள இதுல ஒவ்வொன்னா வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் கவர கொஞ்சம் பெருசா எடுத்ததுனால ஒரு 8 உருண்டை வரைக்கும் வைக்க முடியுதுங்க. இப்போ இன்னொரு பிளாஸ்டிக் கவர்லயும் எண்ணெய் தடவி இது மேல வச்சுருங்க. ஒரு ஃப்ளாட்டான டம்ளர் இல்லன்னா கிண்ணத்த வச்சு இந்த உருண்டைகள் மேல லைட்டா அழுத்தம் குடுத்து அழுத்தி விட்டுறலாங்க. பாருங்க எல்லா உருண்டைகளையும் தட்ட ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்க பிளாஸ்டிக் கவருக்கு பதிலா வாழை இலை இல்லன்னா பட்டர் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம். அதுலயும் 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்ப இது மேல இருக்க பிளாஸ்டிக் கவர எடுத்து விட்டுறலாம். இப்போ ஷேப் நமக்கு அன்ஈவனா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் வச்ச ஒரு கிண்ணமோ, இல்ல ஒரு டம்ளரோ வச்சு அழுத்தம் குடுத்துட்டு, சைட்ல இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு, சைட்ல இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ட்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க. நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லன்னா கையிலேயே அழகா ரவுண்ட் ஷேப்பா தட்டிக்கலாங்க. இப்போ இத ஒவ்வொன்னா எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இத எடுக்கும்போதே கவர்ல இருந்து அழகா ஒட்டாம வந்துருங்க. பாருங்க இந்த அளவு நல்லா மெலிசா தட்டிக்கணும். இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய நல்லா காய வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து உள்ள போடுங்க. போட்டது அது மேல எலும்பி வரணும். வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா காஞ்சதும், நம்ம தட்டி வச்ச தட்டைய ஒண்ணொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நெறைய தட்டைய ஒரே டைம்ல போட்டீங்கன்னா, தட்டையெல்லாம் மடங்கிரும். அதனால ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு 7 இல்லன்னா 8 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. தட்ட மேல எலும்பி வந்ததும், ஒரு கரண்டிய வச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தட்டைய எண்ணெயிலேருந்து வெளியில எடுத்துடலாங்க. பாருங்க கருகாம கலர் கூட பர்ஃபெக்ட்டா வந்திருக்குங்க. அவ்வளதாங்க. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான தட்ட முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவ எல்லாம் தட்டி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தட்ட முறுக்க நீங்க 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. 1/2 கிலோ அரிசி மாவுல செஞ்சீங்கன்னா, ஒரு 75 தட்ட முறுக்கு தாராளமா கிடைக்குங்க. இதோட டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ட முறுக்குனாலே நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு இருந்தா தாங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு கிரிஸ்பியான டேஸ்டியான தட்ட முறுக்குக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல தட்ட முறுக்கு செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.